ஓசூர் மாநகர பகுதியில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசல், அவதிப்படும் பொதுமக்கள். ஓசூரில் தொழில் நகரத்தில் மிக முக்கியமான சாலை பஸ் நிலையத்தில் இருந்து தாலுகா அலுவலகம் செல்லும் பாகலூர் சாலை, காந்தி சாலை, நேதாஜி சாலை, ஏர் தெரு ஆகிய சாலைகளில் போக்குவரத்து அதிகமாக காணப்படுகிறது. தினமும் சிக்கி தவிக்கும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளது. இந்த தொழிற்சாலைகள் ஓசூரில் இருந்து கர்நாடக மாநிலம் வரை தொடர்ச்சியாக உள்ளதால் இரு மாநிலமும் இணைந்தே உள்ளது. இப்பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு வெளி மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களும் குடும்பத்துடன் தங்கி பணிபுரிந்து வருகிறார்கள். இதனால் காலை நேரத்தில் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் ஓசூர் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு செல்வதால் ஓசூர் நகரம் பரபரப்பாக காணப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருவிழாக்கள், பண்டிகை நாட்களில் பஸ் நிலையத்தில் இருந்து பல்வேறு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பொதுமக்கள் உழவர் சந்தைக்கு செல்ல தாலுகா அலுவலகம் செல்லும் பாகலூர் சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த சாலையில் நடைபாதை இல்லாததால் நடைப்பயணிகளிலும் சாலையில் இந்த நிலையில் ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டும் சாலை கட்டிடங்கள், போக்குவரத்து உள்ளிட்ட கட்டமைப்புகள் விரைவாக்கம் செய்யாத நிலையில் ஓசூர் மாநகரத்தில் போக்குவரத்தை சீர் செய்ய போதிய போக்குவரத்து போலீசாரும் இல்லாததால் ஓசூரில் பல்வேறு பகுதிகளில் திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் போக்குவரத்து நெரிசலாக நிற்பதால் பல்வேறு பணிகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள், மருத்துவமனை நோயாளிகளை அழைத்து செல்லும் ஆம்புலன்ஸ் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் தினமும் அவதி அடைந்து வருகிறார்கள். மேலும் போக்குவரத்து நெரிசலின் போது சிக்னல் செயல்படாததாலும் போலீசார் இல்லாமல் வாகன ஓட்டிகள் சாலைகளில் தாறுமாறாக செல்கிறார்கள். சில இடங்களில் பொதுமக்களும் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களும் இறங்கி போக்குவரத்தை சீர் செய்து வருகிறார்கள். இது குறித்து பொதுமக்கள் கூறும்போது, ஓசூர் மற்றும் கர்நாடக மாநில எல்லையில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல காலை நேரங்களில் அவசரமாக செல்லும் போது, மாலை நேரத்தில் குடியிருப்புகளுக்கு வரும்போது கிருஷ்ணகிரி, பாகலூர், பெங்களூர் ஆகிய பகுதிகளில் இருந்து கார், பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் ஓசூருக்குள் நுழையும் போது, அதே போன்று தொழிற்சாலைகளில் இருந்து உதிரி பாகங்கள் லாரிகள் மூலமாகவும் வெளியூர்களுக்கு கொண்டு செல்வதாலும் வட மாநிலத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு கனரா வாகனங்கள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் ஓசூர் வழியாக செல்வதாலும் தினமும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் சாலை, சர்வீஸ் சாலைகள், நகர பகுதியில் அமைந்துள்ள முக்கிய சாலைகள் என அனைத்து சாலைகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் உரிய நேரத்திற்கு பயணிகளுக்கு செல்ல முடியாமல் காலை நேரங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் செல்லும் மாணவ மாணவிகளும் அவதியடைந்து செல்கிறார்கள். மாநகராட்சியாக தரம் உயர்த்தியும் இதுவரை போக்குவரத்தை சீர் செய்ய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போன்று போதிய போக்குவரத்து போலீசார் இல்லாததால் வாகனங்கள் தாறுமாறாக செல்கிறது. முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட்டு அவைகள் ஒன்றும் கூட செயல்படாமல் பேரளவில் கூட காட்சி பொருளாக உள்ளது. எனவே போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதல் போக்குவரத்து போலீசாரை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் மற்றும் போக்குவரத்து சிக்னல்களை சீரமைக்க வேண்டும் மற்றும் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கூறுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.